இந்த உலகத்துல பவர்னா என்ன, லீடர்ஷிப்னா என்ன, பயத்துல இருந்து ரெஸ்பெக்ட் வரைக்கும் போகிற ஒரு மனுஷனோட, அதாவது ஒரு பர்சனோட ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரஷ்யாவோட மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் வால்டிமிர் புட்டின். அவரோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இது ஒரு ஹீரோ ஸ்டோரியெல்லாம் இல்ல, இது ஒரு வில்லன் ஸ்டோரியும் இல்ல. இது பவர் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு ஒரு ஜானி இருக்குல்ல, அதை பார்க்க போறோம். புட்டின் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொன்னோன்னா லக்ஸரி லைஃப் அப்படியெல்லாம் இல்ல. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, வறுமை, பயம், தெருவுல போடுற சண்டை அண்ட் சர்வைவல் மைண்ட் செட்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. வால்டிமிர் புட்டின் 1952 பிறந்தாரு. அவரோட அப்பா ஃபேக்டரி ஒர்க்கர், அம்மா ஹாஸ்பிட்டல்ல ஹெல்ப்பரா இருந்தாங்க. புட்டினோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் வறுமையா இருந்ததுதான். ஒரு 1 ரூம் அபார்ட்மெண்ட், கிச்சன் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா, டாய்லெட் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா. புட்டின் கூட பேசும்போது சொல்லியிருக்காரு, நான் வந்துட்டு எலிங்கள கூடயும் ஸ்ட்ரீட்ஸ்லயும் வளர்ந்த பையன் அப்படின்னு. ஸ்ட்ரீட்லயே வாழ்றவங்க சண்டை போடுறதெல்லாம் நார்மல் தானே. அப்படி நீங்க சண்டை போடல அப்படின்னா உங்களால வாழவே முடியாது, உங்களை அழிச்சிடுவாங்க இல்லையா. அப்ப அவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பயம் இல்லாத மைண்ட் செட் இருந்திருக்கு. அப்படி இருந்தனாலவோ என்னவோ பெருசாகும் போது இந்த பவர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு அவருக்கு. இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எப்படி இவ்வளவு டிசிப்ளினா மாறினாருன்னு பாக்கலாமா. அப்படி இருந்தாலுமே இவரோட மைண்ட் செட் வந்துட்டு எப்பவுமே வீக்கா இருக்காது, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால ஒரு எலி இவரை கார்னர் பண்ண ஆரம்பிச்சுதான். அப்புறம் அந்த எலி திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சான். எலின்னு சொன்னது மனுஷனா கூட இருக்கலாம். அந்த மூமெண்ட்ல தான் புட்டின் புரிஞ்சுக்கிட்டாராம், ஒருவேளை யாராவதுனால நம்ம கார்னர் பண்ணப்பட்டோம்னா நெக்ஸ்ட் அவங்க நம்மள போட்டு தாக்கிடுவாங்கன்னு. இந்த ஒரு பிலாசபி தான் பின்னாடி புட்டினோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா மாறுது. அவர் டிசிப்ளினையும் ஸ்ட்ரென்த்தையும் மேம்படுத்த அவர் ஜூடோ அண்ட் சாம்போல ஜாயின் பண்ணாரு. ஜூடோ அவருக்கு பேலன்ஸ், அப்புறம் பொறுமை, டைமிங் எல்லாத்தையும் கத்து கொடுத்துச்சு. இப்ப கூட புட்டின் சொல்லுவாரு, ஜூடோ அப்படிங்கிற கலை வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கான கலை கிடையாது, இட்ஸ் அபவுட் வெயிட்டிங், காத்திருந்து பொறுமையா இருக்கிற ஒரு கலை. இவரு கேஜிபில என்டர் ஆகுறாரு. அதாவது புட்டினோட கனவே வந்துட்டு கேஜிபி தான். கேஜிபினா தெரியும்ல, ரஷ்யன் இன்டெலிஜென்ஸ். ஏன் அமெரிக்கன் மட்டும் தான் இந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுவாங்களா, ரஷ்யன்ஸ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதுதான் இந்த ப்ராஜெக்ட். இது கோல்ட் வார் டைம், யுஎஸ்ஏ வெர்சஸ் யுஎஸ்எஸ்ஆர், அதாவது யுஎஸ்ஏ வெர்சஸ் ரஷ்யா. ஸோ கேஜிபி அப்படின்னா என்ன அப்படின்னா சீக்ரெட், லாயல்டி, இமோஷனல் கண்ட்ரோல். புட்டின் ஃபர்ஸ்ட் லா தான் படிச்சு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேஜிபி செலக்ட் பண்ணிட்டாரு. இதுக்காகவே அவர் வந்துட்டு ஈஸ்ட் ஜெர்மனிக்கு டிராவல் பண்ணி போறாரு. அமைதியான வாழ்க்கை, ஒரு ஃபேம் இல்ல, பவர் இல்ல. அவரோட ஒரே ரூல் என்னன்னா, வார்த்தைகளை அளந்து விடுறாங்கல்ல அவங்கள நம்ப கூடாது. அண்ட் நம்மளும் அந்த வார்த்தையை அளந்து விடக்கூடாது. நம்ம எதா இருந்தாலும் அதை ஆக்ஷன்ல தான் காட்டணும். அண்ட் அதுக்கப்புறம் 1991ல சோவியத் யூனியன் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. புட்டின் இதெல்லாம் பாக்குறாரு. என்னன்னா இந்த ரஷ்யா வந்துட்டு டோட்டலா ரெஸ்பெக்ட லூஸ் பண்ணிடுச்சு. என்ன பண்ணாங்க, வெஸ்ட் எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரஷ்யா டோட்டலா கொலாப்ஸ் ஆகுறத பார்த்து புட்டின் இதை வந்துட்டு ஜியோ பாலிட்டிக்கல் டிசாஸ்டரா பார்த்தாரு. அவருக்கு இது தனிப்பட்ட முறைமையில ரொம்ப அவமானமா இருந்துச்சு. ஒரு நாட்டுக்கே நடக்கிற அவமானம் அவரோட அவமானமா எடுத்துட்டு ரிவெஞ்ச் மைண்ட் செட்டை செட் பண்ணாரு. அவர் சொன்ன வார்த்தை, திரும்பி நான் ரஷ்யாவை ஸ்ட்ராங் ஆக்குவேன் அப்படின்னு. அவர் பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்றாரு. அது எப்படின்னா, அவரு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஜாயின் பண்றாரு. அவரு போரிஸ்க்கு கீழே ஒர்க் பண்றாரு. ரொம்ப சைலண்டா ஒர்க் பண்றாரு. டிராமா இல்ல, மீடியால, ஆனா எக்ஸ்ட்ரீம்லி எஃபிஷியன்டா ஒர்க் பண்ணாரு. அப்பதான் அந்த போரிஸ் நோட் பண்றாரு, இந்த மனுஷன் நிறைய பேச மாட்டேங்கிறான், ஆனா இவனால நிறைய அவுட்புட் கொடுக்க முடியுது, சோ இவன் சாதிச்சு காட்டுறான்னு. அண்ட் 1999ல அவரு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. 2000ல பிரசிடென்ட் ஆகுறாரு. ஒரே டவுட், இவன் ஒரு அமைதியான மனுஷன் அண்ட் ஷார்ட்டான மனுஷன், இவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் புட்டின் என்ன ப்ரூவ் பண்ணாரு அப்படின்னா, மிலிட்ரியை கண்ட்ரோல் பண்ணாரு, மீடியா கண்ட்ரோல் பண்ணாரு. இவருக்குன்னு தனியா எனிமீஸ் இருப்பாங்கல்ல, மெயினா இந்த பில்லியனரிஸ் இருப்பாங்கல்ல, இவரை மிரட்டி இருப்பாங்க, இவருக்கு ஸ்ட்ரைட்டா சேலஞ்ச் கொடுத்திருப்பாங்க, அவங்கள எல்லாத்தையும் தட்டி தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் அயன் லீடர்ஷிப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படின்னா, அவரோட லீடர்ஷிப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சுன்னா, இமோஷனலா ஸ்பீச் எதுவும் கொடுக்க மாட்டாரு, எப்பவுமே மன்னிப்பு கேட்கவே கேட்க மாட்டாரு, ஸ்ட்ராங்கா மிலிட்டரி ஃபோக்கஸ் இருக்கும். புட்டின் என்ன நம்பினாரு அப்படின்னா, இந்த ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட ஸ்ட்ரென்த்ல இருந்து வரணும், நம்ம இருக்கிற தைரியத்துல இருந்து மத்தவங்க நம்மளுக்கு கொடுக்கணுமே தவிர நம்ம சிம்பத்தி எப்பவுமே கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஜார்ஜியாவோட கான்ஃபிளிக்டா இருக்கட்டும், உக்ரைனோட டென்ஷனா இருக்கட்டும், வெஸ்ட் சைடெல்லாம் இவர டிக்டேட்டரா பார்த்தாங்க. ஆனா ரஷ்யா மட்டும் தான் இவங்களை ப்ரொடெக்டரா பார்த்துட்டு இருக்காங்க. என்னதான் யார் எது சொன்னாலும் ஹிஸ்டரி அப்படிங்கிறது உங்களோட நெரேட்டிவ் கேட்டுதானே எழுதும். நெக்ஸ்ட் புட்டின் வெர்சஸ் வெஸ்ட்னு பார்த்தா நாட்டோ எக்ஸ்பான்ஷன், அப்புறம் யுஎஸ்ஏ சாங்ஷன், மீடியா வார்ஸ். இது எல்லாத்துக்கும் புட்டினோட ரெஸ்பான்ஸ் என்ன அப்படின்னா, எனர்ஜி பவர், சைபர் பவர், மிலிட்டரி மாடர்னைசேஷன். அண்ட் அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தா அது எக்ஸ்ட்ரீம்லி சீக்ரெட்னு தான் சொல்ல முடியும். லக்ஸரி ஷோ ஆஃப் கிடையாது, இமோஷனல் இன்டர்வியூஸ் கிடையாது. அவர் என்ன நம்பினார் அப்படின்னா, லீடர்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு மிஸ்ட்ரி மாதிரி இருக்கணும், எதுவுமே தெரியக்கூடாது மக்களுக்கு. புட்டினோட டெய்லி ரொட்டீன் பார்த்தோம்னா, ஏர்லி மார்னிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாரா, கோல்ட் டிசிப்ளின் இருக்குமாமா, ஆல்கஹால் இருக்கவே இருக்காதான். இவரை பத்தி கான்ட்ரோவர்சி நிறையவே இருக்கு, அதை பத்தி ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேஜிபி ஷேடோ அண்ட் சீக்ரெட் ஆபரேஷன். புட்டினோட பேக்ரவுண்ட் என்ன பார்த்தோம், கேஜிபி இன்டெலிஜென்ஸ் இல்லையா.
கேஜிபினா மைண்ட் கண்ட்ரோல், சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அண்ட் சைலண்ட் எலிமினேஷன். அது எப்படின்னு லேர்ன் பண்ணிருப்பாங்க இல்லையா? அண்ட் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்றவங்க அவங்களுக்கு ஆகாது அப்படின்னா சைலண்டா அவங்க உங்களையே கொத்தா தூக்கி எரிஞ்சிருவாங்க. சோ நிறைய பேர் என்ன நம்பினாங்க அப்படின்னா, ஒரு டைம் இந்த கேஜிபி ஏஜென்டா இருந்தவர் எப்பவுமே லாஸ்ட் வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு. இந்த சந்தேகங்கள் எல்லாம் நிரூபிக்கிற வகையில புட்டினுக்கு நிறைய எதிரிகள் இருப்பாங்க இல்லையா? நிறைய ஆப்போனன்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் காணாம போறாங்க. என்ன ஏதாச்சு யாருக்குமே தெரியல. அண்ட் இவர பத்தி தப்பா எழுதின ஜர்னலிஸ்ட் எல்லாம் மிஸ்டீரியஸா இறந்து போறாங்க. அண்ட் இவர் இது பண்ணாரு, அது பண்ணாரு, என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி விசில் பவுலர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் பாய்சன் வச்சு கொல்லப்படுறாங்க. இதுக்கு பின்னாடி சட்டம் என்ன சொல்லுது? அபிஷியலா இதெல்லாமே கோஇன்சிடென்ஸ்ல நடந்ததுன்னு அப்படியே கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஆனா பேட்டர்ன் கிளியரா இருக்குன்னு கிரிட்டிக்ஸ் சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? ரஷ்யா வந்துட்டு கவர்மெண்ட் நடத்தல, ஆனா இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் தான் நடத்திட்டு இருக்குன்னு. நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஆப்போனன்ட்ஸ் ஓட மரணம். அலெக்சாண்டர் இவர் வந்துட்டு ஃபார்மர் ரஷ்யன் ஸ்பை தான். ஆனா யூகேல ரேடியோ ஆக்டிவ் பாய்சனால இறக்கப்படுறாரு. அவரு சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் புட்டின் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. ஆனா புட்டினை சொல்லும் போது ஓல் ரஷ்யாவே புட்டினுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு காரணமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணவரையே பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அலெக்சை இவர் வந்துட்டு புட்டின்ஸோட பிகஸ்ட் கிரிட்டிக்னு சொல்லலாம். இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு, அதுக்கப்புறம் பாய்சன் பண்ணப்படுறாரு, அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில மர்மமான முறையில இறந்தும் போறாரு. உலகம் என்ன சொல்லுச்சு? சைலண்டா காரியத்தையே முடிச்சுட்டாங்கன்னு. ஆனா ரஷ்யா என்ன சொல்லுச்சு? மெடிக்கல் இஷ்யூ தாங்க அப்படின்னு. நம்ம கொஸ்டின் என்னன்னா, ஏன் மோஸ்ட் இவருக்கு அப்போனண்டா இருந்தவங்க எல்லாம் இப்படி மரணிக்கிறாங்க இல்லைன்னா காணாம போயிடுறாங்கன்னு தான். அண்ட் தேர்ட் வந்துட்டு மீடியா கண்ட்ரோல் அண்ட் ப்ரொபகேண்டா. ரஷ்யால இண்டிபெண்டன்ட் மீடியா ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஜர்னலிஸ்ட் எல்லாம் ஜெயில பிடிச்சு போட்டாங்க. நியூஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. அதாவது இவங்க கொடுக்குற நியூஸ் மட்டும் தான் அவங்க வாசிக்கணும். அதுவும் இண்டிபெண்டன்ட் மீடியால இல்ல, இவருக்கு கீழே இருக்க மீடியால. புட்டின் என்ன ஸ்ட்ராங்கா நம்பினாருன்னா, இன்ஃபர்மேஷன் தான் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம கிட்ட இருந்து நம்ம நாட்டை பத்தி போற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அது எதிரிங்களுக்கு வெப்பனா மாறிடும்னு சொல்லி அதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாரு. வெஸ்டர்ன் பீப்புள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த புட்டின் மக்கள் எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்றான் அப்படின்னு சொன்னாங்க. புட்டினுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி இவங்க பொய்யான வதந்திகளை பரப்புறாங்க ரஷ்யா மேல இருக்க போராமையில அப்படின்னாங்க. இந்த எலெக்ஷன் மேனிபுலேஷன் பார்த்தா புட்டின் எப்பெல்லாம் எலெக்ஷன் வின் பண்ணாரு அப்படின்னா 2000, 2004, 2012, 2018, 2024 மார்ஜின்னு பார்த்தா எப்பவுமே நிறைய தான் இருக்கும். ஐ மீன் ஆல்வேஸ் ஹியூஜ். இதுக்கு ஆப்போசிஷன் என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா, கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க, ஃபேக் டர்ன் அவுட் இருக்கு, பயத்தினால கூட சில பேர் ஓட்டு போட்டாங்க, அதை வச்சு கூட மிரட்டி போட வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா புட்டின் என்ன சொன்னாரு? ரஷ்யா பீப்பிள் எப்பவுமே ஸ்டெபிலிட்டியை தான் விரும்புவாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த செச்னியா வார் இருக்குல்ல, அதோட ஹியூமன் ரைட்ஸ் பார்க்கலாம். அண்ட் செச்னியாவோட ரிபெலியன் வந்துட்டு ப்ரூட்டலா கிரஷ் பண்ணப்பட்டது. ரிப்போர்ட்டர்ஸ் என்ன சொன்னாங்க? நிறைய சிவிலியன்ஸ் இறந்து போயிட்டாங்க, ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் பண்ணப்பட்டுச்சு, நிறைய நகரங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்னு. ஆனா புட்டினோட ரெஸ்பான்ஸ் என்ன இருந்தது? நீங்க டெரரிசம் அக்செப்ட் பண்ணா, நீங்க டெரரிசம் பண்ணா உங்களுக்கு இறக்கமே காட்ட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்துட்டு ரஷ்யாவை காப்பாத்திட்டாரு, ரஷ்யா பிரிஞ்சு போக இருந்தது, அதை அப்படியே காப்பாத்திட்டாரு அப்படின்னு. ஆனாலும் கிரிட்டிக்ஸ் என்ன சொல்லுது? இவரு பயத்தை காட்டி கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா உக்ரைன் வார். அண்ட் குளோபலா எல்லாரும் ஷாக்கான விஷயம், 2022 உக்ரைன் இன்வேஷன் நடந்தது. உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. சாங்ஷன்ஸ், ஐசோலேஷன், எக்கனாமிக் பிரஷர். வெஸ்ட் எல்லாம் என்ன சொன்னாங்க? இது இல்லீகல் இன்வேஷன் அப்படின்னு சொன்னாங்க. புட்டின் என்ன சொன்னாங்க? நேட்டோ எக்ஸ்பான்ஷன் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னாரு. மக்கள் எல்லாம் பயந்து போனாங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு செஸ்ல கேம் விளையாடுவாங்களா, அந்த மாதிரி விளையாடப்பட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சைபர் வார்ஃபேர் அண்ட் எலெக்ஷன் இன்டர்ஃபரன்ஸ். அண்ட் யூஎஸ்ஏ வந்துட்டு என்ன அக்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் ஹேக் பண்ணப்பட்டுச்சு அண்ட் சோஷியல் மீடியா மேனிபுலேட் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா புட்டின் இதை மறுத்துட்டாரு. ப்ரூஃப் இருந்தா காட்டுங்கன்னு சொன்னாங்க. ஆனா சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க? ரஷ்யா அப்படிங்கிறது சைபர் சூப்பர் பவர், சோ நம்ம ப்ரூஃப் எடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த மாடர்ன் வார்ல புல்லட்ஸ் தேவையில்ல, டேட்டா இருந்தா போதும்ல, சோ அதை அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. அண்ட் சீக்ரெட் வெல்த் இதை பத்தி பார்த்தோம்னா, புட்டின் அபிஷியல் salary ரொம்ப சிம்பிள். ஆனா ரிப்போர்ட்ஸ் என்ன கிளைம் பண்ணுது? அவருக்கு மறைமுகமா நிறைய பணம் இருக்கு, பேலஸ் இருக்கு, ஆஃப்ஷோர் மணி இருக்கு. அண்ட் ஃபேமஸ் வீடியோ ஒன்று வெளியே வந்தது, புட்டின்ஸோட பேலஸ். புட்டின் என்ன சொன்னாரு? இது வெஸ்டர்னோட ஃபேண்டசி, இது உண்மை கிடையாது, உண்மை யாருக்குமே தெரியாது, ஆனா இது ஃபுல் ஆஃப் கான்ஸ்பிரசி. சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அண்ட் ஃபியர் ஸ்ட்ராட்டஜி. புட்டின் எங்கேயோ கத்தி பேசினது கிடையாது. புட்டின் வந்துட்டு யாரையும் ஓப்பனா த்ரெட்டன் பண்ணது கிடையாது. அவர் எப்பவுமே யூஸ் பண்ணப்படுற 3 விஷயம், அமைதியா இருப்பாரு, டைமிங்கா இருப்பாரு அண்ட் பயத்தை காட்டுவாரு. எதிரிகள் என்ன சொன்னாரு? இவர் மைண்ட் கேம் பிளே பண்றாருன்னு. அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க என்ன சொல்லிருப்பாங்க? அதாண்ட லீடர்ஷிப் அப்படின்னாங்க. நிறைய பேர் நம்பினாங்க புட்டின் இல்லாம ரஷ்யா கொலாப்ஸ் ஆயிடும்னு. சில பேர் நம்பினாங்க இந்த புட்டின் இன்னும் இருந்தா நம்மளுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டுரும் அப்படின்னு. ரியாலிட்டி என்ன தெரியுமா? பவர் எப்படி உருவாகுது? ரத்தத்திலயும் பயத்திலயும் தான். ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு சூப்பர் பவருமே பீஸ்ஃபுல்லா வராதுல்ல. ஒரு சூப்பர் பவர் இருக்கு அப்படின்னா அதை பயம் காட்டி தானே எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்க அமைதியா அன்பா பேசினா யாரு உங்ககிட்ட பவர் இருக்குன்னு ஒத்துப்பா? புட்டின் வந்துட்டு ஒரு நல்ல மனுஷனும் இல்ல, புட்டின் வந்துட்டு ஒரு கெட்ட மனுஷனும் இல்ல. அவர் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் ஆஃப் வார்,
பயம் அண்ட் ஹியூமிலியேஷனுக்காக போராடினவர். நீங்க அவரை வெறுக்கலாம், இல்ல நீங்க அவரை அட்மையர் கூட பண்ணலாம். ஆனா மறக்க முடியாத உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலக பாலிடிக்ஸ்னு எடுத்தா புட்டின் ஃபர்ஸ்டா வருவாரு. இந்த உலகத்துல வில்லன்ஸ் யாருமே கிடையாது. பவர்ல இருக்கிறவங்க தான் ஹிஸ்டரியில வருவாங்க. அண்ட் அதுல புட்டினும் வருவாரு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்